வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரேயர் என்றைக்கும் உங்களுக்காக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி செய்யலான்னு பார்க்குறேன். நான் சாம்பார் பொடியெல்லாம் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. குழந்தைகளாம் கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து வீட்டில் நாங்கள் 2 பேர் என்னங்காட்டிக்கு சாம்பார் பொடி செஞ்சால் தீர்றதே கிடையாது. அது ரொம்ப செஞ்சு வச்சுட்டாலும் அந்த ஸ்மெல் போயிடுறது இல்லைங்களா. அதனால் நான் ஒரு பேக்கெட்டு 50 கிராம் அப்படியும் வாங்கிடுது. இப்போ லாக்டவுன்னால இங்கே பாம்பேயில் ஆச்சியோ சாம்பார் பொடியோ இல்லை ஆச்சி சாம்பார் பொடியோ இல்லை சக்தியோ எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, நான் கொஞ்சமாக வீட்டுக்களவாக செய்யலான்னு சாம்பார் பொடி செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு செய்யும்போது அந்த அளவு நான் இது வறுத்த பிறகு சொல்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சமாக செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இவ்வளோ மிளகா எடுத்திருக்கேன். இது குறைஞ்சது ஒரு 1/4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, குத்து மதிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 50 கிராம் இருக்கும் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, ஜீரகம், மஞ்சள், குருமிளகு, வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது, எல்ஜியோடது. தூள் பெருங்காயம் தான் வச்சுருக்கேன். தனியா, அதாவது வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் தனித்தனியாக வறுக்க போகிறேன். இது தட்டி எடுத்துக்குவேன். மஞ்சள் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துட்டு, வெயில் இருந்துச்சுன்னா நமக்கு வெயிலில் இதை காய வச்சாலே போதும், வறுக்கணுன்னே அவசியம் இல்லை. இப்போ இங்கே மழை நேரம் ஆரம்பிச்சிருச்சு, வெயிலெல்லாம் பார்க்கவே முடியாது. அதனால் வறுக்கலாம். நம்ம இதை வறுக்க போகிறேன். ஒரு கிலோக்கோடது 1 கிலோ வரமிளகா நீங்கள் எடுத்தீங்கன்னா தனியா ஒரு 400 கிராம் எடுத்துக்கலாம். அளவு 1 கிலோவுக்கு 300 போடுவாங்க. ஆனால் காரம் கொஞ்சம் மட்டும் வேணும், கொஞ்சம் பொடி நிறைய வேணும்னா 1 கிலோ வரமிளகாக்கு நீங்கள் 400லேருந்து 500 கிராம் மல்லி எடுத்துக்கலாம். பாக்கி இதெல்லாம் இந்த கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், அரிசி கொஞ்சம் ஒரு கைப்பத்து அளவு, அது ஒரு 100 கிராம் அளவு, குருமிளகு 100 கிராம், மஞ்சள் கொஞ்சம், ஜீரகம் 100 கிராம், இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தயம் மட்டும் 50 கிராம் எடுத்துக்கணும். இதுதான் 1 கிலோக்குள்ள அளவு. இது வறுக்கலாம் வாங்க. தனியாவுக்கு மட்டும் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மஞ்சளை தட்டி இதில் போட்டுக்கிறேங்க. இன்னும் மிக்சியில் போடும்போது மிக்சி ஜார் இதாகிடும், அதுக்காக கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் விட மாட்டேன். வரமிளகாக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். இதெல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வறுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி வறுத்துட்டேன். இது மல்லிக்கும் மிளகாய்க்கு மட்டும் நல்லெண்ணெய் ஒரு துளி விட்டு வறுத்தேன், நான் நெடி வரும்னு சொல்லிவிட்டு. இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துட்டேன். பாருங்க, இப்படி நிதானமாக அடுப்பை வச்சுட்டு வறுக்கணும். இது அந்த மிளகாயை இதில் இப்படி கொட்டி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு பாட்டிலில் வச்சுக்கணும். இது ஆறின பிறகு அரைக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இது நல்லா ஆறிடுச்சு. ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக போட்டு அரைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். சாம்பார் பவுடர் ரெடி, அரைச்சிட்டோம் பாருங்கள். நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி நைஸாக பவுடராக வர்றதில்லை, என்ன தான் மிக்சியில் போட்டாலும். இருந்தாலும் இதை நம்ம அப்படி போடலாம், நல்லா தான் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது கூட அரைச்சிக்கலாம், பவுடர் போடலாம், நல்லா நைஸாக தான் இருக்குது. இந்த இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. இதில் நீங்கள் கட்டி பெருங்காயம் ஒரு துளி எண்ணெய் விட்டுட்டு நல்லா பொரித்து போட்டிருந்திங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும். எனக்கு கட்டி பெருங்காயம் இல்லை, அது பவுடர் தான் இருந்துச்சு. மணம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் முதல்லையும் சொன்னேன், 1 கிலோ காஞ்ச மிளகாய்க்கு 300 கிராம் இல்லைன்னா 300லேருந்து 500 கிராம், அதாவது அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். 300 கிராம் போதுன்னா போதும். ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் எங்களுக்கு தனியா பவுடர் கொஞ்சம் எச்சா இருக்கணும், காரம் கொஞ்சம் மட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க 500 கிராம் போடலாம் 1 கிலோவுக்கு. பாக்கி எல்லா பொருளும் 100 கிராம். வெந்தயம் மட்டும் 50 கிராம் போடணும், அவ்வளோதான்.
கொஞ்சம் கருகாப்பிலை நிறைய போட்டுக்கோங்க, மணமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாம்பார் பொடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. நல்லா இருக்கும், மணமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.